போட்டு பார்த்தீங்க. இப்போ நாங்கள் கீரதீவு பாலத்தை நெருங்க போகிறோம். இந்த ரோட்டு வந்து கீரதீவு பாலத்தை போகிறதுக்கு என்ன தங்கப்பட்டி பாலத்தை காணொலியை முழுமையாக பாருங்கள். நாங்கள் மடவில் போய் கோயிலில் உள்ளுக்கு எடுக்க இல்லாதுன்னு நினைக்கிறோம். போகிற வழியில் எடுக்க இல்லாது, கோயிலுக்கு எடுக்க இல்லாது. நாங்கள் அது வழியால் நிற்கிற இதுகளை எடுத்து போட்டு உங்களுக்கு இப்படியே போட்டுக்கோம் பாருங்கள். நாங்கள் போகிற பயணங்களை எடுத்து போட்டு காட்டுறோம் பாருங்கள். பார்க்குறதோட பட்டம் விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே, உறவுகளை நாங்கள் தொடர்ச்சியான காணொலியை அப்படி எடுத்து எல்லாத்தையும் உண்டாக்கி எடுத்துங்களே போட்டு வரோம். ஓகே, வணக்கம் உறவுகளே, நான் பரிசந்திரன். என்னென்னா இன்றைக்கு நாங்கள் மடுவுக்கு வந்து நிற்கின்றோம். மடுவில் பாருங்கள், எங்களை அமுதாவோட சகோதரங்களும் உறவுகளும் நாங்களும் வந்து நிற்கிறோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். மடு மாதாவிட்ட நாங்கள் வந்து தரிசனம் மாதாட்ட வந்து நாங்கள் நிகழ்வுக்கு இந்த இப்பான் வந்து இறங்கி வேனை விட்டு இறங்கி அமுதா இந்த அமுதாவோட தமிழன் இந்த பாருங்கள் இதில் வந்து இறங்கினாங்க. இந்த வேனில் வந்து நாங்கள் வேனை விட்டுட்டு அவரோட சித்திக்கு சுகம் இல்லை, அவையும் கூட்டிக்கிட்டு வந்து நாங்கள் இயலாது பாருங்கள். இந்த அப்பாவையும் அமுதாவோட அப்பாவையும் இந்த அமுதாவோட அப்பாவையும் கூட்டிக்கிட்டு வந்து நாங்கள் இது ரேமண்டமான் மழை நெஞ்சால கிட்டவா உள்ளுக்கு நாங்கள் காணொலி எடுக்கலான்னு நினைக்கின்றோம். எடுக்க முடியாது கோயிலுக்கு. நாங்கள் இங்கே உள்ளுக்கு தான் இந்த இது முன்னுக்கு போகிற இது அப்படியே நேமன சிரமமாக இருக்குது. இந்த பெருநாள் நடந்திருக்கு போல இருக்குது. நான் வந்திருக்கோம். மாதா சிறுவம் பாருங்கள். என்னோட நில் இருந்தா பாருங்க, வந்து ரேமன் மகன் அமுதாட தவி என்ற மகன் வந்துட்டுப்பான். சின்ன பையன் தான், குளப்பொடி பையன், பரவாயில்ல, நல்ல பையன். இது வந்து அப்படி சொல்கிறாடே, இது வந்து அமுதாட தங்கச்சி. ஆமாம், அமுதாட தங்கச்சியில் புருஷன் வர்றான். இப்போ இந்த கோயிலில் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் முதலாக மடத்திற்கு 14/1/2015 பிற்பகல் 3:30 மணிக்கு வருகை தந்து சிறப்பு ஆசிர் வழங்கிய வரலாற்று சிறப்பு மிக்க திரு நிகழ்வை நினைவு கூறும் மூலமாக நினைவு படிகம் அமைக்கப்பட்டுள்ளது. திருத்தந்தை அவர்களை மன்னார் மறை மாவட்ட இறை மக்கள் சார்பாக மன்னார் ஆயர் மேதகு இராயபு ஜோசப் ஆண்டகை அவர்களும் மறை மாவட்ட குறுமுதல்வர் அர்ப்பணி விக்டர் சோசை அவர்களும் மனத்திருத்தல பரிபாலகர் அர்ப்பணி தான எம்மியாஸ் பிள்ளை அவர்களும் வரவேற்கின்றார்கள். நீங்கள்
இது வந்து அமுதாவோட தமிழனும் அமுதாவோட தங்கச்சியில புருஷனும் இதில் நிற்கிறான். இந்த வந்தன் இருக்கிறா அமுதா. அப்படியே போய் நில்லுங்க. ஐயோ சரி அப்படியே போய் நில்லுங்கண்ணா. இன்னும் கோயிலுக்கே போயில வழியால் நிற்கிறோம். சனம் வந்துருக்குண்ணே மேலே கோயிலுக்கு எப்படி தான் அவங்க அவரோட சித்தியை தள்ளிங்கன்னு ஒரு ஆள் சாரியா எங்க அவன் எல்லாரும் பிரச்சனை அவனை சொல்லி கொடுத்த மாதிரி செய்யறான். சோப்பில் சரியா சரியா இல்லை எடுக்கலைன்னா நான் நம்புவேன். ஆனைக்கிறான் அந்த அண்ணில் ஒரு செல்ஃபி எடுக்கும். அங்கே முன்னுக்கு ரெண்டு எடுக்கலாம். இதில் இருந்து எடுக்கலாம், ஒன்றுக்கு எடுக்கலாம். அதெல்லாம் எத்தனை பேர் பாத்திரம் மறுபேர் நான் வந்து சசியாக்கள் சசியத்தை கயிறு பிடிச்சி வாங்கணும் அவசியம். நம்ம உங்களை மகன்களை கூப்பிட சொல்லி அவங்க லீவு தான், எங்கள் லீவு தான். நான் ரெக்கார்ட் பண்ணி கதைக்கு ஓகே கதை விரைச்சது. அப்போ நான் வந்து நாங்கள் அப்போ கமெண்ட் சார் இப்போ சனம் கூட சேனம் இந்த இன்றைக்கு நான் சனமாக இருக்கேன். ஓகே ஆனால் மறுப்பினாங்க அதோட சேனம் பாரு என்ன இப்படி எடுக்கவே வடிவாக இருக்குமாடா. அவன் பார்த்தேன் அவ்வளோ அழகாக இருக்கு. பார்த்து பெரிய அனுப்பிட்டு எடுத்தா வடிவாக இருக்கும். நாங்கள் இந்தியாவில் பக்கம் தான் இருந்தாங்க போல அந்த இந்தியா இந்தியாவில் பக்கம் தான் இருந்தாங்க. இந்தியாவில் கோயிலில் மட்டும் நீ நின்று அப்படியே போய் முன்னுக்கு போமா பா. திரும்பி இல்லைங்க மடுவுக்கு வந்துக்கிறீங்க பக்தியாக நிற்கணும். சரியா காலை கையில் உசத்தக்கூடாது. கோயிலுக்கு வந்துக்கிறீங்க கோயிலில் பக்தியாக நிற்கணும். என்ன சரியா சித்தி அங்கெல்லாம் திருப்பி விட்டு வைக்கலாம். கோயிலை பார்க்க பரவாயில்லையா எடுத்தாச்சு தானே.
வெளியில் போயிடுவான் அவர் நாங்கள் வருவோம் அதுக்கு ஒழுங்கு அதுக்கு ஒழுங்கு என்ன இருக்கு கொடுக்க போகுது ஒழுங்கு இப்போ எதுக்கே இல்லை ஒழுங்கு அங்கே கொடுக்க அங்க போயில அதுக்கு அது வழுக்கும் கூடாது உள்ள கோயிலுக்கு கூட பாருங்க சாமுதார சித்தியை கூட்டிக்கணும் ராமதா நல்லா ஜெயராமாவோட அப்பாவை கூட்டிக்கணும் போகிறேன் பாருங்க சனம் எல்லாம் அவ்வளோ சனம் வந்து நிற்கான்னு பாருங்க இவங்க திருநாள் எதை வைக்க போகிறாங்க என்ன அவங்க சோடிக்கிறாங்க இவங்கள்ட்ட போய் கேட்கலாம் வேலை கேள்வி என்ன உள்ளுக்கு ஏறலாமா தெரியல என்ன போட்டுக்கு என்ன பீஸ் என்னண்டுப்பா இந்த பாருங்க 150 வருஷ திருவிழா நாளைக்கு நடைபெற போகுது மடுவில் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் நாளைய தினம் 150வது வருஷ திருவிழா நடைபெற போகும் மடுவுக்குமார் எங்களுக்கு அருள் வந்திருக்கிறார் 150 வருஷ திருவிழாவுக்கு வந்திருக்கிறோம் நாளைய தினம் ஆனால் இன்றைக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படி இல்லை காமதா நூற்றி 150வது திருவிழா மடுவு நாளை சிறப்பாக நடைபெறப் போகிறது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கிறோம் இன்றைய நாள் வந்து முதல் நாள் நடைபெற போகிற பேஸ்பர்ன்னு நினைக்கிறேன் பின்னிடம் இது நாங்கள் மத்தியானம் நிற்கிறோம் இந்த நேரத்தில் இந்த திருவிழா இன்றைக்கு நாளை வரையில் போய்ட்டு நாங்கள் இன்றைய இடத்துல ஒழிக்கட்டுறோம் இந்த மடுவு மாதா இதை பாருங்கள் இதில் அமதாட அண்ணன் தங்கச்சி எல்லோரும் நிற்கிறாங்க ஓகே தொடர்ச்சியாக இந்த காணொலியை பாருங்கள் முழுமையாக பாருங்கள் மடுவு மாதா இல்லை உள்ளூர் காட்டையில் காரணம் உள்ளூர் போயில உங்களுக்கு தெரியும் மடுவுக்குள்ளே போய் வீடியோ எடுக்கலாம் மொழியாளன்தான் எடுக்கக்கூடிய காணொலியை முழுமையாக எடுத்து காட்டுறோம் பாருங்கள் ஓகே நன்றி இப்போ ரெக்கார்ட் பண்ணு இந்த இதை மாற்றினா ஃபோட்டோ அடிக்கும் இதான் இப்படி சும்மா ஃபோட்டோ அடிச்சுட்டா மேலுக்கெல்லாம் விளவணுமா ஃபோட்டோ அஞ்சு ஃபோட்டோ கொஞ்சம் ஏன் ஒன்று
இங்கே வந்து எங்களை யாழ்ப்பாணத்து சிஸ்டர் மேடம் வந்திருந்தாப்புல அவருக்கு உடனே கழிச்சு நாங்கள் வீடியோ இங்கே மாறி மாறி இல்லைங்க மாறி இங்கே இங்கே வர எல்லா இடமும் வாங்க போட்டிருக்குறாங்க எல்லா இடமும் சுத்த விட வாங்க போட்டிருக்காங்க நாளைக்கு 150 வருஷ திருவிழாவுக்காக எல்லா ஆயத்தங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது பாருங்கள். இந்த பீட பணியாட்கள் பீடத்தை நாளைக்கு 150 வருஷ திருவிழாவுக்காக ஆயத்தங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். கோயில் ஃபுல்லாக எடுக்கணும் பாருங்க. பயமாக இருந்துக்கிட்டாரா அங்கே சரி அந்த ஒரு ஹோட்டலுக்கு ஓகே சரியா முழு எவ்வளோ தேலு காசை போட்டு விடுங்க. அதுதான் இங்கே முழுதறி கொளுத்துற இடம். அதனால் முழுதறி கொளுத்தி கண்டிப்பாங்க கூட கதைக்கு இல்லாத கோயில் கதிரியும் தானே. Mama
பார்த்தியா நாளைய திருநாளுக்காக இன்றைக்கு கொடியில் பார்த்தியா மாதாவை பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்கா இழுத்து பிடிக்கிறாருக்கா தம்பி அந்த கொடியை மேலே 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 நீங்கள் ஓகே ஓகே நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே மாதா அப்படி நாங்கள் கோயிலுக்குள்ளே எடுக்க இயலாது இப்படியே நாங்கள் இந்த உலகம் இப்படி எடுத்து கொண்டு போய் கொண்டுருக்கிறோம் பாருங்கள் ஓகே ம் இப்படி எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மடு மாதா இடத்தை பார்க்க ஒரு ஆசையாக இருக்குது இவ்வளோ மரங்களும் சோலையும் இந்த மாதிரி விஷயம் பார்க்க ஒரு அழகாக இருக்குது இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் மடு மாதா அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் இந்த எங்களுக்கு கிடைச்சபடியாக நாங்கள் வந்து ஆசீர்வாதம் பெற்று கொண்டிருக்கிறோம் இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கும் கடவுள் மடு மாதாட ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும் வர முடியாமல் இங்கே மடுமாதாவுக்கு வர முடியாமல் இருப்பவருக்கு எங்களோட சார்பிலும் நாங்கள் மண்டாடிக்கணும் இந்த காணொலியை நீங்கள் பார்த்து மடுமாதாட்டம் கூட ஆசிரியர் வேண்டிக் கொள்ளலாம் சசியாதியில் எடுத்துட்டு சாப்பிட போகிறோம் இன்றைக்கு ஆமரச்சி கறி மாட்டுச்சி கறி இது என்ன கறி பீட்ரூட்டு எங்கே ஆமரச்சி கறிதா இது மாட்டுறச்சி என்ன இது மாட்டுறச்சி இது ஆமரச்சி பாருங்க ஆமரச்சி கறி இவ்வளோ சோறு போட்டு வந்துருக்கு பானுமா போட்டு கொடு பசி தெரியுமா சரியா வாங்க சாப்பிடு அவரை இங்கே குடிக்கிறாங்க ஆக்கல இன்னும் குடிக்கிறேன் அது தும்மினர் பார்த்தீங்கன்னா இறைச்சி ஆமரச்சி மாடு விரும்பவும் காட்டுவோம் பாருங்க பீட்ரூட் கோவா சுண்டல் மாட்டிறைச்சி ஆமரச்சி நீங்கள் என்ன சாப்பாடு டைம் போட்ட கூட ஏன் சாப்பிட மாட்டேன் ஆமரச்சி சாப்பிடாட்டி பிரேன்
நடந்து வர இயலாது நடந்து வர பாருங்க இந்த வார அவன் சித்தி இங்கே நிற்கிறான் சித்திக்கு மேலாது அவனோட அப்பாவுக்கு மேலாது அவர் உங்களோட நடந்து வர 96 வயசு பாருங்க 96 வயசு 96 வயசு 96 வயசு பார்த்தீங்க என்ன 100 வருஷம் 100வது ஆண்டுக்கு 4 வயசு என்ன 4 ஆண்டு இருக்கு 96 வயசு மனுஷன் பிடிச்சி கொண்டு வருது பாருங்க ஓகே இதில் இந்த காணொலியை முடிச்சுக்கணும் பாருங்க ஓகே மீதியை வேறு எங்கேயும் தொடரைக்க அப்படி எடுத்து போடுகிறோம் ஓகே ஓகே இது சாப்பிட்ற கோயில் இது படுத்திருக்கிறோம் கோயில் இதோட சேர்ந்து இப்படியே தொடர்ச்சி அந்த காணொலி வரும் பாருங்க ஓகே ஹோட்டலில் இருந்தபடியாக சாப்பிட்றா பாருங்க கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் அதை கூட என்ன வைக்கிறேன் மாட்டுக்கு கீழே இருந்து சாப்பிட்றோம் என்ன இது மாதிரி இருந்து சாப்பிடலாம் போட்டோம்